வந்துடும். இப்ப அவங்களுக்கு அது அந்த கேள்வி கேட்ட ஆள் யார் தெரியுங்களா? அதுவும் நான் தான் போராடும் போது. சரி, அந்த இஸ்லாமிய வக்புங்கிறத தூக்கிடுவோம், நம்ம மக்களுக்கு எளிதா புரியல. இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம். இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குறது இஸ்லாமிய பெருமக்கள் தான். அது இஸ்லாமியர் நலனுக்கு தான். ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது. இப்ப அதுல அதை அவங்க தான் நிர்வகிக்கணும். அதுல போய் 2 இந்து இருக்கலாம்னா, திருப்பதி தேவஸ்தானத்துல, தமிழ்நாடு அறநிலைத்துறையில, பூரி ஜெகநாதர் கோயில்ல, கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயில்ல 2 இஸ்லாமிய 2 கிறிஸ்தவரை நிர்வாகிய போட நான் சொல்றேன், குற்றம் சாட்டுறேன். தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள்ல நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கு அறநிலைத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதனால 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை நிர்வாகிய போடுவே எப்படி இருக்கு? அப்படின்னா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க, நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாயின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இதுல மட்டும் 2 இந்து இருப்பான்னா ஓ நிர்வாகத்துல 2 இஸ்லாமிய சேரேன் எப்படி இருக்கு? அதை ஆர்ப்பாட்டத்துல கேட்டாலும் நான் தான். அதை மறுபடியும் நீதிபதிகள் கேட்கிறாங்க. அதுக்குதான் அவர் சொல்றாரு, துணை ஜனாதிபதி நீ என்ன இப்படி தலையிடுற அப்படின்னு. அப்ப இதுவரைக்கும் மத்ததெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுச்சுல. பாபர் மசீது இடிச்சு ராமர் கோவில் கட்டுறதுல என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? நான் சொல்ல வந்த தீர்ப்ப, ராமர் இங்கு பிறந்ததாகவோ அல்லது அவர் இருந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை. ஆனால் இங்கு பிறந்ததாக நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு. நீங்க அதான சொன்னீங்க. முத்தலாக் எப்படி? இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை. அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க. அது சட்டமாயிருது, இது நம்பிக்கை ஆயிருது. அப்போலாம் வாயில என்ன இருந்துச்சு? ஏத்து கேட்கல. ஏன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. அதானே அது. இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம். அடிமைகள் நாம ரசிக்கலாம், வேற ஒன்றும் பேசிட முடியாது. வேற ஏதாவது